வணக்கம். ஸ்ரீ வாப்பாதி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்னடா பார்க்க போறோம்னா, ஜாதகப்படி ஒருவருக்கு எப்போது திருமணம் நடக்கும், அது எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாக ஒரு ராசி கட்டம் என்பது 360 டிகிரியை கொண்டது. அது மேசராசி என்பது 30 டிகிரி, மேசம் 30 டிகிரி. அடுத்தது அதாவது 30 கூட்டிக்கணும், 12 36 மொத்தம் 360 டிகிரியை கொண்டது. ஒரு ராசிமானம் என்பது 30 டிகிரியை கொண்டது. அப்போ ரிஷப ராசி வந்து 60 டிகிரி, மிதன ராசி 90 டிகிரி, கடகராசி வந்து 120 டிகிரி, சிம்ம ராசி 150 டிகிரி, அடுத்தது கன்னிராசி வந்து 180 டிகிரி, அடுத்தது துலாம் வந்து 210 டிகிரி, விருச்ச ராசி வந்து 240 டிகிரி, தனுசு வந்து 270 டிகிரி, மகரம் வந்து 300 டிகிரி, அடுத்தது கும்பம் வந்து 330 டிகிரி, மீனம் வந்து 360 டிகிரி. இந்த 12 ராசிகளும் 30 டிகிரி விகிதம் மொத்தம் 360 டிகிரியில் கொண்டது. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்த ராசி இருக்கான்னு பாருங்கள். அதாவது உதாரணத்துக்கு நான் வந்து கும்பராசின்னு வச்சுக்கிறேன். அது உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி அதிபதி எந்த டிகிரியில் நிற்கிறான்னு சொல்லி பாருங்கள். அதாவது நான் உதாரணத்துக்கு கும்பராசி எடுத்திருக்கேன். இந்த ராசி அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் வருவார். இந்த சனீஸ்வர பகவான் உதாரணத்துக்கு மேச ராசியில் ஒரு 20 டிகிரி இருக்கான்னு வச்சுக்கலாம். சனி வந்து மேச ராசியில் இருக்கார், 20 டிகிரின்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி யாருன்னு சொல்லி பாருங்கள். இந்த கும்பராசி 7ஆம் இடத்த அதிபதியாக சிம்ம ராசி வரும். அதன் அதிபதி வந்து சூரியன் வர்றதுனால அந்த சூரியன் வந்து உதாரணத்துக்கு விருச்ச ராசியில் சூரியன் ஒரு 235 டிகிரி இருக்கான்னு வச்சுக்கலாம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்கான்னு பாருங்கள். அந்த ராசி அதிபதி நின்ற டிகிரியையும் சந்திரன் நின்ற ராசி அதிபதி டிகிரி, அடுத்தது சந்திரன் நின்ற ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதியோட டிகிரி எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இரண்டையும் ப்ளஸ் பண்ணணும். அதாவது சந்திரன் என்ற வீட்டு அதிபதியான சனியோட டிகிரி 20 டிகிரி, அடுத்தது சந்திரனுக்கு 7ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் என்ற டிகிரின்னு சொல்லி பார்க்கும்போது 235 டிகிரி. 2 டிகிரி கூட்டும்போது 235 20 5 5 255 டிகிரி வரும். அதாவது நீங்கள் கூட்டின டிகிரியை ராசி கட்டத்தில் எந்த ராசி வரும்னு சொல்லி பாருங்கள். 255 டிகிரின்னு சொல்லி பார்க்கும்போது 240 அடுத்து 270 தனுசு ராசி வரும். அப்போ தனுசு ராசி வரும். தனுசு அது 255 டிகிரின்னு சொல்லி பார்க்கும்போது தனுசு ராசி வரும். இரண்டு கூட்டினதில் எந்த ராசி வருதோ அந்த ராசி மீது கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டத்திலும், அது எந்த ராசி உங்களுக்கு வரும்னு சொல்லி பாருங்கள். அந்த ராசி மீது கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டத்திலும், அதாவது இந்த ராசியில் கோச்சார குரு ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம், 7 8 9 உங்களுக்கு கூட்டி கழிச்சது போக எந்த ராசி வந்துச்சோ அந்த ராசிக்கு 1 5 9ஆம் இடத்துல கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அது நீங்கள் கூட்டக்கூடிய டிகிரி வந்து 360 டிகிரிக்கு மேலே போகும்போது அதை 360 மைனஸ் பண்ணணும். ஒரு வரக்கூடிய டிகிரி வந்து 560 டிகிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 360 டிகிரியை கழிச்சது போக தான் நீங்கள் வந்து டிகிரி கால்குலேஷன் பண்ணணும். அதாவது 360 டிகிரி தாண்டும் போது அந்த வரக்கூடிய டிகிரி வந்து 360 கழிச்சது போக எவ்வளோ வருதோ அந்த டிகிரி எந்த ராசி வருதோ அந்த ராசியிலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு 560 டிகிரி வச்சுக்கலாம். 360 போச்சுன்னா மிச்சம் 200 டிகிரி இருக்கும். இந்த 200 டிகிரி எதில் வரும்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது துலாம் ராசியில் வரும். அதாவது உதாரணத்தை சொல்கிறேன். அதாவது நீங்கள் கூட்டக்கூடிய டிகிரி வந்து 360 டிகிரி மேலே போகும்போது அந்த டிகிரி வந்து 360 கழிச்சது போக எவ்வளோ இருக்கோ அதை கழிச்ச டிகிரி எந்த ராசியில் வருதோ அந்த ராசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ராசிக்கு 1 5 9ஆம் இடத்துல கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.